ரஞ்சிதா வேணும்னே திட்டம் போட்டுதான் அந்த தாலியை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் மல்லியோட பேக்ல போட்டுட்டாங்க. நாம தான் தாலியை கொண்டு வந்து மல்லி பேக்ல போட்டோம், எப்படி இருந்தாலும் அவ தான் வசமா சிக்க போறா அப்படின்ற நினைப்புலையும் பேராசிலையும் தான் பேசும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமா பேச ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மல்லி. எப்போ திருட்டு பட்டம் கட்ட ஆரம்பிச்சாங்களோ அந்த நிமிஷமே பொங்கி எழ ஆரம்பிச்சுட்டாங்க. எரிமலைய வெடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வித்யா அம்மாவாலையும் சரி அன்னபூர்ணி அம்மாவாலையும் சரி நம்ம ஹீரோயின் மல்லிய கட்டுப்படுத்தவே முடியல. என்ன சொல்லியும் கேட்கறதா இல்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டாம இந்த இடத்த விட்டு யாரும் நகரவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. நானும் எத்தனையோ விஷயத்துல பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா இவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணா எப்படின்னு தான் இன்னைக்கு பலமா களத்திலேயே இறங்கிட்டாங்க. இதை விஜயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரஞ்சிதா இந்த தாலியை கொண்டு போய் மல்லியோட பேக்ல போட்டிருக்கும் போது அன்னபூர்ணி அம்மாவோ வித்யா அம்மாவோ இல்ல நம்ம ஹீரோ விஜயா தான் ரஞ்சிதா பண்ணிட்டு இருக்க காரியத்தை பார்த்துட்டு அந்த தாலியை எடுத்துட்டு வந்து ரஞ்சிதாவோட பேக்லயே போட்டிருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனை பார்க்கும் போது கண்டிப்பா வித்யா அம்மாவும் பண்ணல, அன்னபூர்ணி அம்மாவும் பண்ணல, நம்ம ஹீரோ விஜயும் பண்ணல. இந்த காரியத்தை அதுவும் இந்த நல்ல காரியத்தை பண்ணது வேற யாருமே இல்ல, வெண்பா தான். இங்க இருக்கவங்க பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு மல்லி சொன்னதும் முதல்ல உன் பேக்கை தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஞ்சிதா ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சா. சரி என் பேக்கை நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் வேணாம் நாங்க போய் கொண்டு வரோம்னு சொல்லி நம்ம ஹீரோ விஜயும் ரஞ்சிதா தான் போய் பேக்கை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பேக்கை முழுசா செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள எந்த நகையும் இல்ல. இதை பார்த்ததுமே ரஞ்சிதா ஷாக் ஆயிட்டா. நாமளே கொண்டு வந்து வச்ச அந்த நகை எங்க காணாம போயிருக்கோம் அப்படின்னு பலமா யோசிக்கவும் ஆரம்பிச்சா. அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் மல்லி சரி என் பேக்கை செக் பண்ணியாச்சு, உன் பேக்கை செக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ரஞ்சிதாவோட பேக்கை கொண்டு வர சொல்லவும் ரஞ்சிதாவோட பேக்ல தான் அந்த தாலி பாக்ஸோட இருந்துச்சு. அதை பார்த்ததுமே ரஞ்சிதா ஷாக் ஆயிட்டா. இது எப்படி என் பேக்ல வந்துச்சு அப்படின்னு பதறவும் ஆரம்பிச்சா. இது எப்படி வந்துச்சு நான் கேக்குறேன், இவ்வளவு நேரமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்த எனக்கு திருட்டு பட்டெல்லாம் கட்டினியே, இப்போ இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லி கேட்க ஆரம்பிக்கவும் அதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாம ரஞ்சிதா தவிக்க ஆரம்பிச்சா. ரஞ்சிதா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு போதும் புண்ணையும் கொஞ்சம் எதிர்பார்க்கல. உனக்கு ஏன் இந்த கேவலமான புத்தி, எதுக்காக இந்த நகை நீ எடுத்து வச்ச அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் போதும் பொண்ணு ரஞ்சிதாவை வாங்குன்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டி இதை நான் எடுத்து வைக்கவே இல்லை, இது எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை சொல்லி பார்த்தா. ஆனா போதும் பொண்ணு கேக்குற மாதிரியும் தெரியல. கூடவே விஜயும் சேர்ந்துகிட்டாரு. விஜய் மட்டும் இல்ல நம்ம ஹீரோயின் மல்லியும் கூட சேர்ந்து பேச ஆரம்பிக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேல மன அழுத்தம் தாங்க முடியாம ஐயோ நான் தான் கொண்டு போய் மல்லியோட பேக்ல வச்சேன், ஆனா இது எப்படி என்னோட பேக் வந்துச்சுன்னே தெரியலன்னு தண்ணியும் அறியாம வழக்கம் போல உளரவும் செஞ்சா ரஞ்சிதா. இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி நம்ம ஹீரோ விஜய் ரஞ்சிதாவை கையும் களமா பிடிச்சிட்டாரு. அப்போ எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இவ்வளவு நேரம் மல்லிய குற்றவாளி ஆக்கிட்டு இருந்தல, இனி ஒரு நிமிஷம் கூட நீயும் சரி உன்னை சார்ந்தவங்களும் சரி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு பலமா சத்தம் போடவும் ஆரம்பிச்சாரு. நாம ஆரம்பிச்ச இந்த விளையாட்டு நமக்கே வினையா முடியும்னு ரஞ்சிதா கனவுலையும் நினைச்சு கூட பார்க்கல. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.